நம்ம இந்த பிளிந்த் பீம் கான்க்ரீட் போடும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 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 ரூம் அப்படின்னு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த ரூம் வச்சுக்கோங்க. இந்த ரூம் அப்படின்னா இதோட டைமென்ஷன்ஸ், இந்த லென்த்து, இந்த பிரெத்து இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். நம்மளோட இந்த 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 லைன் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நம்மளோட அலைன்மெண்ட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த டைமென்ஷன் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டயகனலும் செக் பண்ணணும். இது ரைட் ஆங்கிளுக்கு இருக்கா, இந்த மூல மட்டத்துக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம இதில் செக் பண்ணணும். அதே மாதிரி எல்லா ரூமுமே நம்ம செக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்தராக நம்ம கான்க்ரீட் செட் பண்ணலாம். இதில் நம்ம ஸ்டீல் என்னென்ன நம்ம ஸ்டீல் கொடுக்க போகிறோம், ஆஸ் பர் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் படி என்னெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த ரிங் ஸ்பேஸு, நம்பர் ஆஃப் பார்ஸு, ஸ்பேசர் பார் எதாவது இருக்கா, ஸோ அதில் ஆட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்மளோட கான்க்ரீட் போடும்போது பல்ஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கேஜ், ஸோ 9 இன்ச்சஸ்க்கு ஏற்ற மாதிரி கேஜ் அடித்து ப்ராப்பராக நம்ம டை கொடுத்துரும் அப்படின்னா பொசிஷன் மாறாமல் இருக்கும். பாட்டம்லேயும் மாறாமல் இருக்க மாதிரி பைண்டிங் ஒரில் டை பண்ணலாம். இல்லைனா சிலர் வந்து பெக் அடிப்பாங்க, ராட் அடிப்பாங்க ஸ்ட்ரெயிட்டாக, அதுக்கு நேராக ராட் அடிச்சுன்னு மேலே கம்பி கட்டுவாங்க, பைண்டிங் ஒயர் கட்டுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போதும் நமக்கு ஒரு நல்ல அலைன்மெண்ட் கிடைக்கும். இங்கே நம்ம கீழேருந்து பைண்டிங் ஒயர் வச்சு பொசிஷன் வச்சுட்டு கீழே நம்ம சைடில் சப்போர்ட் கொடுக்க போகிறோம். இங்கே